மனசு கஷ்டமா இருக்கா? இந்த ஒரு செயல் தீர்வு தரும். கொஞ்ச நாளாகவே என் மனசு ரொம்ப ஹெவியா, பாரமா இருந்துட்டு இருக்கு. நான் நெனச்ச மாரி என்னோட லைஃப் இல்ல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாரிலாம் நடக்குது? ஏன் இந்த மாரிலாம் நடந்தது? இப்படிலாம் நெனச்சு நெனச்சு மனசு வலிச்சுட்டே இருந்தது. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, "டைம் ஹீல்ஸ். நாள் ஆக ஆக எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, நம்ப கஷ்டங்களையும், நம்ப சோகங்களையும் நம்ம மனசுல கேரி பண்ணிட்டே இருக்கும்போது, அது நம்மள விட்டு போகவும் போகாது. நம்பளால அதுலேருந்து வெளிய வரவும் முடியாது. நம்ம மனச லைட்டா, ஹாப்பியா வச்சுக்க ஒரே ஒரு வழிதான். லெட்டிங் கோ. நம்ப கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள, நம்பள இறுக்கிட்டு இருக்கிற கஷ்டங்களையும், சோகங்களையும் வெளியேத்துறது அப்படிங்கிறது அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு தான் இந்த மாரி ஆழமான கஷ்டங்கள்லேருந்து வெளிய வர பல ரிசோர்ஸஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜிஸ கத்துக்கிட்டு அதையெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆன டெக்னிக்ஸை தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம மன கஷ்டங்கள்லேருந்தும் நம்ம மன இறுக்கத்துலேருந்தும் வெளியே வந்து நம்ம மனசை லைட்டாக வச்சுக்க லேப் மெடிடேஷன் டெக்னிக், டூடில் ஜேர்னலிங் டெக்னிக் அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கும் போது உங்களை இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, உங்களை இறுக்கிட்டு இருக்கிற அந்த ஹெவியான எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கான டூல்ஸ், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாராம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி அந்த கிளாஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு, என் கையில் இருக்கிற இந்த தண்ணீர் கிளாஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 30 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், இந்த கிளாஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது நான் எவ்வளோ நேரம் அதை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இந்த கிளாஸை நான் 1 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு லைட்டாக தான் இருக்கும். இது அப்படியே நான் 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னோட கைகள் வலிக்க ஆரம்பிக்கும். இது அப்படியே நான் ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தேன்னா என் கைகள் அப்படியே மரத்து போய் வலியில இந்த கிளாஸை நான் கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களும் பாரங்களும் கொஞ்ச நாள் நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தோம்னா பெருசா எதுவுமே ஆகாது. ஆனா அந்த கஷ்டங்களை நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா கொஞ்சமா வலிக்க ஆரம்பிக்கும். நாள் முழுக்க அதையே நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை, நம்மளோட கடந்த கால வலிகளை சுமந்துட்டே இல்லாம அதை சேஃபா வெளியேற்றவும், அதை சரண்டர் பண்ணவும் நம்ம கத்துக்கணும். அதுக்கு நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல் டெக்னிக் ஒளி தியானம், லேம்ப் மெடிடேஷன். ஒளி தியானத்துல தீபம் அல்லது விளக்குல எரியிற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த லைட் மூலமா நம்ம மனசை லைட் ஆக்கி நம்மளோட மைண்டையும் என்லைட்டன் பண்ண போறோம். அந்த லைட்டு தான் நம்ம மனசை ஒருநிலையாக்கி நமக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்க போகுது. இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல தீப ஒளி நம்ம மனசுல இருக்கிற பாரங்களை கிளியர் பண்ணி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்குது. இந்த எக்ஸசைஸை நம்ம ரொம்ப ஈஸியா விஷுவலைசேஷன் மூலமாவே பண்ண போறோம். அதாவது நம்ம லேம்பு, கேண்டில் இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம தீப ஒளியை விஷுவலைஸ் பண்ணி இந்த மெடிடேஷனை ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ண போறோம். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா என் கூடவே இந்த விஷுவலைசேஷன் எக்ஸசைஸை பண்ணுங்க. உங்க கண்களை மூடிக்கோங்க. தரையில கால்களை மடக்கி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்க முதுகெலும்பு, கழுத்து, தலை நேராக இருக்கும்படி அமர்ந்துக்கோங்க. உங்க உடலை எந்த இறுக்கமும் இல்லாம லைட்டா லூஸா வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சை இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிடித்தமான, உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கீங்க. அப்படியே அந்த கோவிலுக்கு உள்ள போய் உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சிருக்கிற தீபத்தை பாக்குறீங்க. அந்த தீப ஒளிய பார்த்து, என்னோட எல்லா கஷ்டங்களையும் வலியையும் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் வெளியேறி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றீங்க. இப்போ உங்க மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னும் ஒரு முறை இத சொல்றீங்க. எனக்கு வலி கொடுக்குற, என்னை கஷ்டப்படுத்துற விஷயங்களை நான் வெளியேத்துறேன். என்னோட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் வெளியேற்றினாதான் என் வாழ்க்கை இந்த தீப ஒளி மாதிரி ஒளிமயமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிய சில வினாடிகளுக்கு உத்து கவனிக்கிறீங்க.
உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வெளியேறி, அந்த தீப ஒளியோட எனர்ஜி உங்க உடலையும், மனசுலயும் புகுந்து, நீங்க லேசாகவும், புத்துணர்வாகவும் ஃபீல் பண்றீங்க. இந்த லேசான உணர்வோட கொஞ்ச நேரம் அப்படியே கண்கள மூடிக்கொண்டு இருக்கீங்க. எப்போ நீங்க உங்க கண்கள தொறக்க ரெடி ஆகுறீங்களோ, மெதுவா உங்க கண்கள திறக்கலாம். தினமும் இந்த விஷுவலைசேஷன் எக்ஸசைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்க மன அழுத்தம் குறைஞ்சு நீங்க நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் லைட்டாகவும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது தினமுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஜேர்னலிங் டெக்னிக். இதை நம்ம விஷுவல் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம ரொம்ப எழுதாம ஜஸ்ட் படங்கள் மூலமா, அதாவது சிம்பிளான டிராயிங்ஸ் மூலமா இந்த ஜேர்னலிங் டெக்னிக்கை நம்ம பண்ண போறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பளு இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களை சுத்தி இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டண்டா உங்களால ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம் அப்படிங்கிற சூழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, அன்பு, வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். நம்ம கவலைகளை ரிலீஸ் பண்ண இந்த ஜேர்னலிங் டெக்னிக்கை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஜேர்னல் நோட் புக், சில கலர் பென்சில்ஸ் மற்றும் ஸ்கெட்ச் பென்ஸை எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்க போறோம், ட்ராப் அண்ட் லெட் கோ. நம்ம ஜேர்னல்ல ஒரு பேஜ் எடுத்து அந்த பேஜுக்கு நடுவுல ஒரு சர்க்கிளை வரைய போறோம். இதுல நம்ம மனசுல இருக்கிற பாரமான விஷயங்களை வார்த்தைகளா எழுத போறோம். வாட் ஃபீல்ஸ் ஹெவி டுடே, ஆங்கர், சேட்னஸ், எம்டி, இப்படி செப்பரேட்டான வார்த்தைகளா எழுத போறோம். இப்ப நம்ம எழுதின விஷயங்கள்ல எது நமக்கு ரொம்ப குடைச்சலை கொடுக்குதோ அதை சர்க்கிள் பண்ணிக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு யார் மேலேயோ ரொம்ப கோபமா இருக்கு, அவங்க பண்ணதை ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆங்கரை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அந்த சர்க்கிளை விட்டு வெளியேற்றுங்க. நம்ம இந்த மாதிரி மனசில் இருக்கிற பாரங்களை வெளியேற்றும் போது நம்ம மனசு எப்படி லைட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இதை செய்யுங்க. இப்போது இந்த ஆங்கரை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயத்த உங்கள் மனசில் ஃபீல் பண்ணுங்கள். அது கிராட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸேஷன், நிம்மதியான தூக்கம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உங்கள் மனசில் புகுத்துங்க. இந்த ஜேர்னலிங் டெக்னிக்கை பண்ண ஜஸ்ட் 2 to 3 minutes தான் ஆகும். இதை எவ்ரிடே நைட்டோ இல்லைனா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சமயத்துலையோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட எமோஷ்னல் ஹெவினஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீத்திங் மூலமாகவே நம்ம மைண்டை ரொம்ப லேசாக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப கனமாக ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களோ உடனே உங்களோட ப்ரீத்திங்கை நோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஷாலோவாக விரைவாக இருந்ததை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உடனே இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்கள் 2 கையையும் பிராண முத்திரையில் வச்சுக்கோங்க. 4 கவுண்ட்டுக்கு உள் மூச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் மூச்சு உங்கள் அடி வயிற்றுலேருந்து முதுகெலும்பு வழியாக உச்சந்தலை வரைக்கும் போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ 6 கவுண்ட்டுக்கு வெளி மூச்சு எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்கள் எனர்ஜியை அப்படியே மேலேருந்து கீழே கொண்டு வாங்க. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை ஒரு 5 டைம்ஸ் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த 5 minutes ப்ராக்டிஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கி உங்களோட மென்டல் எனர்ஜியை பாதுகாக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்க, எமோஷனலி ரொம்ப லோன்லியா இருக்கீங்க அப்படின்னா, தனியா அழுகிறீங்களா, ஒரு நொடி தீர்வு இதுதான் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.